நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சயின்ஸ்ல அது பிசிக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். பொருட்களின் அளவுகளும் அதனோட அலகுகளும் நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ்ஐ அலகு முறை தான் நம்ம பார்க்க போறோம். விசை, ஸோ விசையின் அலகு நியூட்டன். ஸோ நியூட்டனோட சிம்பிள் வந்து நம்மளுக்கு என்னது கேபிட்டல் என். நம்மளுக்கு இந்த கேபிட்டல்ல கொடுத்துருக்க எல்லாமே என்ன அப்படின்னா சயின்டிஸ்டோட நேம். ஸோ நியூட்டன் அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட நேம். அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளா யூஸ் பண்ணுவோம். அப்படி சிம்பிளா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே ஃபுல்லா எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்மால் லெட்டர்ல ஃபுல்லா எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் விசையின் அலகு நியூட்டன், அழுத்தம் பாஸ்கல் கேபிட்டல் பி, மின்னோட்டம் ஆம்பியர் கேபிட்டல் ஏ, மின்னழுத்தம் வோல்ட் கேபிட்டல் வி, மின்னூட்டம் கூலும் சி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் கேபிட்டல் கே, ஒளியின் அலகு டெசிபல். இது மட்டும் நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் ஸ்மால் லெட்டர்ல நம்ம யூஸ் பண்றோம். இது சாதாரண ஒரு அலகு. அடுத்து ஆற்றலின் அலகு ஜூல் கேபிட்டல் ஜே, மின்திறனின் எஸ்ஐ அலகு வாட் டபிள்யூ, பொருளின் அலகு மோல். நம்ம கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே என்ன பண்ணுவோம் மேக்சிமம் மோல் அப்படிங்கிற அளவால தான் யூஸ் பண்ணுவோம். இது இங்கிலீஷ்ல எழுதும் போது MOL அப்படின்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் ஒளிச்செறிவு. ஸோ இதற்கான ஆன்சரை என்ன பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.